இருக்குது ஸ்ரீமதி ராமானுஜாயின் மக. கோணை என்ற ஒரு சொல் உண்டு, ஓகேவா? அதற்கு வளைவு அப்படின்ற போல ஒரு பிரயோகம்லாம் உண்டு, ஓகே. ஆனால் கஷ்டம் என்ற அர்த்தத்திலும் இதை நம்ம கூற முடியும். இந்த பொருளிலே திருவாய்மொழியிலே திருமாலை வர்ணிக்க முயலும் பொழுது இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் நம்மாழ்வார், ஓகே. உலகத்தின் சிறந்த கவிஞர்களில் ஒருவரும் பிரபந்தங்களில் வேதத்தின் சாரத்தை கொண்டு வந்தவருமான நம்மாழ்வார் திருமாலை இன்னவன் என்று கூறுவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறார் பாருங்கள், ஓகே. இவ்வளவு கஷ்டப்படுகிறார். அப்படி அவனை சிறைப்பிடிக்க நம்மளால் முடியுமான்னு சொல்லி பார்க்குறார், முடியாதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு பாட்டை நம்மாழ்வார் பாடியிருக்கிறத இந்த பதில். 4ஆம் ஆயிரம் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 5ஆம் திருமொழி பாசுரம் எண் 10. ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் காணலும் ஆகான் உளனல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோனைப் பெரிதுரைத்து எம்பெருமானைக் கூறுதலே. ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன், எம்பெருமான் ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் இருபாலுமற்ற அழியுமல்லன். காணலும் ஆகான் உளனல்லன் இல்லையல்லன், கண்களால் காண்பதற்கு இயலாதவன், அதற்காக இல்லை என்று கூற முடியாது, நிச்சயமாக இருக்கிறார். பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனம் ஆம், அடியார்கள் வேண்டுகின்ற காலத்தில் விரும்பும் வடிவத்தில் காட்சி தருபவன். கர்வத்தோடு பூஜிப்பவர்களுக்கு தரிசனம் தராமலும் இருப்பவன். கோனை பெரிதுரைத்து எம்பெம்மானைக் கூறுதலே. எம்பெருமானின் புகழை சொல்ல புகுந்தால் அது மிக சிக்கலானது, சுலபமானது அல்ல என்று ஆழ்வார் கூறுகிறார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.